டிசிஷன் லாஜிக்கா தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு எமோஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிச்சிருக்கேன், இந்த 100 ரூபாய் நான் இன்னைக்கு தரணும், அப்ப நான் தர்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது, உங்களுடைய தீர்மான பிரகாரம் இன்று தர வேண்டும். இப்ப என்னுடைய பரிவை பார்த்து, என்னுடைய பிரச்சனையை பார்த்து, என்னுடைய வருத்தத்தை பார்த்து நீங்க சொல்றீங்க பரவாயில்லப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2 நாள் கழித்து தந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்ன தீர்மானத்தில் ஒரு எமோஷன் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. அது வேண்டாம் நான் சொல்லல, ஆனால் எடுக்கிற தீர்மானங்களில் அந்த லாஜிக் ரேஷனாலிட்டி இல்லாம வெறும் எமோஷனை மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எமோஷன் படார்னு போயிடும். அப்ப எமோஷன் போறப்போ அந்த தீர்மானம் தப்புன்னு தோணும். பலப்போல இந்த லவ் அஃபேர்ல நடக்கிறது அதுதான். ஏதாவது ஒரு எமோஷன்ல கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க, கமிட்மெண்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எமோஷன்ல ஏதாவது வித்தியாசம் வர்ற டைம்ல வேண்டாம் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அதனாலதான் பிரேக்கப் எல்லாம் ஆகுது. அப்போ அந்த விஷயத்துல நீங்க எமோஷன் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரேஷனல் திங்கிங் கூட வேணும் அப்படின்னு சொல்லுவேன்.